விக்கி ப்ரோஸ் கோச்சார ப்ரிடிக்ஷன் ஆதரவாளர்களுக்கு இனிய நல்வாழ்த்துக்கள். சிம்மராசிக்காரர்களுக்கு இந்த செப்டம்பர் 15ஆம் தேதியிலிருந்து செப்டம்பர் 21ஆம் தேதி 2025 வரைக்கும் எந்த மாதிரியான கோச்சார பலன்கள் இருக்குன்னு பார்த்தோம்னா, ராசியில சுக்கிரன் இருந்து ராசி சுபத்துவம். ஆனால் ராசிநாதன் முதல் ஒரு வாரத்துக்கு சனியின் பார்வையில் சற்று கடுமையான பாபத்துவ அமைப்புகள்ல இருக்காரு. எப்பொழுதுமே சூரியனுக்கு ஆகாத கடுமையான எதிரி சனிங்க. சனி 8ஆம் இடத்துல இருந்து இப்பொழுது உங்களுக்கு அஷ்டம சனி நடந்துகிட்டு இருக்கு. சனி 10 பார்ப்பாரு, 5 பார்ப்பாரு, 2 பார்ப்பாரு. அப்ப என்ன, குடும்ப விஷயத்துல சின்ன சின்ன சலசலப்புகள் இருக்கு. சம்பாதிக்கிற பணம் நான் உழைக்கக்கூடிய உழைப்பே என் கைக்கு வர மாட்டுது. தொழில் இடத்துல திடீர்னு என்ன நடந்ததுன்னு தெரியல, லாபங்கள் என் கைக்கு வர மாட்டுது. தொழில் செய்யற இடத்துல நீங்க இல்லைன்ற மாதிரியான சில விஷயங்கள்ல வேற யாரோ பொருளாதார அமைப்புகளையும் லாபத்தன்மைகளையும் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. மெதுவாக நண்பர்கள் அப்படியே துரோகியாக மாறிக்கிட்டு இருக்கிறாங்க. வேலை இடங்கள்ல யாரை மலை போல நம்பிக்கிட்டு இருந்தீங்களோ அவரே உங்களுடைய உழைப்பை திருடி அவர் பேரும் புகழும் வாங்கிக்கிட்டு உங்களை எப்படி அங்கேருந்து காலி பண்ணலான்ற மாதிரியான நிலவரத்துல தாங்க சிம்மராசிக்காரங்க 90 விழுக்காடுகாரங்களுக்கு இருக்கு. அப்ப மிச்சம் இருக்கிறவங்களுக்கு ஆரோக்கியம் சம்பந்தப்படக்கூடிய பிரச்சனைகள் அப்படி இப்படின்னு இருக்கு. இந்த மாதத்துல ராசிநாதன் உச்சம் புதனின் வீடுகள்ல இருந்தாலும் கூட, உச்ச புதனோட வீட்டில தான் இருக்கிறாரு, கண்ணியில் இருக்கிறாரு. ஆனாலும் சனியின் பார்வைன்றது கடுமையான பாபத்துவ அமைப்பு. உங்களையே ஒரு பிடிவாதமான குணத்தில் வைக்கிறது, உங்களுடைய ஆரோக்கியத்தை டிஸ்டர்ப் பண்றது, கணவன் மனைவி உறவுகள்ல 3வது தரப்பை கொண்டு வர்றது, காதல் அமைப்புகள்ல நெகட்டிவா கொடுக்கறதுன்ற மாதிரியான ஏதோ ஒரு வகையில மன அழுத்தம் இருக்கக்கூடிய தன்மைங்க. நேரத்துக்கு சாப்பிடல, நேரத்துக்கு குளிக்கல, எங்கேயும் எதையும் பண்றதுக்கான ஒரு பிடிமானமான ஒரு தைரியமான மனநிலை இல்லாமல் இருக்கக்கூடிய அமைப்புகள்ல தாங்க சிம்மராசிக்காரங்களுக்கு இந்த காலகட்டம் இருக்கு. என்ன இருந்தாலும் தேய்பிரை சந்திரனுடைய அமைப்புகள்ல முதல்ல ஒரு மாதிரியான தன்மைகள் எந்த வகையான சுபத்துவ அமைப்பும் ராசிநாதனுக்கு இல்லாத நிலையில உச்சனுடைய வீட்டில் மட்டும் இருக்கிறாருன்றதுனால சமாளிக்க முடியுங்க. எதையும் இப்படி பண்ணுங்க அப்படி பண்ணுங்கன்ற மாதிரியான அகலகால் வைக்க தேவையில்லை. அரசனை நம்பி புருஷனை கைவிட்டேன்ற கதையில இருக்கிற வேலையில இப்போ எந்த விதமான மாற்றங்களோ டெர்மினேஷனோ இல்லை நானே ரிசைன் பண்ணிட்டு போறேன்ற மாதிரியான நிலைமை வேணாம். ஆல்ரெடி அந்த மாதிரி தான் இருக்கும். வேற இடத்துல ஆஃபர் லெட்டர் என் கையில் இருக்குங்கன்ற பட்சத்தில் மட்டும் வேலை மாற்றங்கள் ஏற்படுத்திக்கிங்க. திருமண மாதிரியான அமைப்புகள் இப்போ ஒரு 1.5-2 வருஷத்துக்கு வேணாங்க. பெரிய அளவுக்கு சாதகமான நிலை இருக்காது. யாரையும் எதிலும் நம்ப வேணாம். நண்பர்களோடு சேர்ந்து கூட்டு தொழில் எதாவது ஆரம்பிக்க வேணாம். இப்போ யாராவது இதில் காசு போட்டால் அவ்வளோ வருமானம் வருங்க, இதில் காசு போட்டால் அவ்வளோ வருமானம் வருங்க அப்படின்னு பார்த்தா முதலுக்கே மோசமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும். பெருசாக நல்ல தன்மை இல்லாத ஒரு காலகட்டங்க. சிம்மராசிக்காரர்கள் பெரியவர்களுக்கும் சரி, இளையவர்களுக்கும் சரி, மாணவர்களுக்கு படிப்பெல்லாம் ஒரு மாதிரியான சுணக்கமாக ரொம்ப சோம்பேறித்தனமாக இருக்குங்க. இப்போதைக்கு பெரிய அளவிலான ஒரு எதிர்பார்ப்போ ஒரு அவுட்புட்டோ குழந்தைகள் இடத்துல எதிர்பார்க்க முடியாது. படிப்பை தடை செய்கிற மாதிரி ஏதாவது ஒரு சம்பவங்கள் நடந்துக்கிட்டே இருக்கும். இதிலெல்லாம் சற்று கவனமாக இருக்க வேண்டிய ஒரு செப்டம்பர் 2025 3வது வாரமாக சிம்மராசிக்காரங்களுக்கு இந்த வாரம் அமையுங்க.